ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் சில பேருக்கு சைட் பட்டன் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சாதான் அந்த பவர் பட்டனுக்கான ஆப்ஷன் டிஸ்பிளேல வரும். இப்போ சுவிச் ஆஃப் பண்ணோம், சுவிச் ஆன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பவர் பட்டன் ரொம்ப அழுத்தி பிடிப்பாங்க. அப்போ தான் அந்த சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே மொபைலில் வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த பட்டன் ரொம்ப அழுத்தி பிடிச்சாதான் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழுத்தி பிடிச்சாதான் வால்யூம் வந்து கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு வந்து பட்டன்ஸ் வந்து சரியாக ஆப்ரேட் ஆகலை, சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற சமயத்தில் நம்ம இந்த வால்யூம் பட்டன், பவர் பட்டன் என்ன வேலை செய்யணுமோ அதை அப்படியே நம்ம டிஸ்பிளேயில் ஒர்க் பண்ண வச்சுக்க முடியும். அதாவது இந்த வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் நம்ம அழுத்தாமல் டிஸ்பிளேலே அது என்ன செய்யணுமோ அதை டிஸ்பிளேலே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாரில் மேலே சர்ச் பாரில் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதில் கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் இருக்குது. கீழே ஆக்சசிபிலிட்டி, கீழே பாருங்கள் ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்போ அகெயின் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், ஆக்சசிபிலிட்டி மெனு அப்படின்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதை எனபிள் பண்ணிக்கிறேன். எனபிள் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், அலோன் கேட்கும். பாருங்கள் வியூ அண்ட் கண்ட்ரோல் ஸ்க்ரீன், வியூ அண்ட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன், அது கீழே பாருங்கள் அலோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் 3 டாட் போட்டிருக்கு பார்த்தீங்களா க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எல்லாமே இதில் வந்துடும். பவர் பட்டன் கொண்டு வால்யூம் பட்டன் கொண்டு எல்லாமே வந்துடும். பிரைட்னஸ் நம்ம குறைக்கிறது, ஏற்றுறது, அது அப்புறம் லாக் ஸ்க்ரீன் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இதில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு இந்த பவர் பட்டன் ஒர்க் ஆகாத சமயத்தில் நமக்கு இந்த ஆப்ஷன் பயன்படுத்துவோம். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பவர் அழுத்துறப்போ பாருங்கள், பவர் அழுத்துறப்போ சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் வரும். இதில் தயவு செய்து சுவிச் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பவர் பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுனால தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஒருவேளை நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டீங்க, அதாவது சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் பவர் பட்டன் அழுத்துற நிலமை வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துக்குங்க. எப்போ நீங்கள் இந்த ரீஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகுது, சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்டக் ஆகி நிற்குது அப்படின்ற சமயத்தில் மட்டும் இந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் மட்டும் கொடுத்துக்குங்க, சுவிச் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பவர் பட்டன் தான் ப்ராப்ளமாக இருக்குது. சரிங்களா? இப்போது மொபைலில் இருக்கக்கூடிய சைட் பட்டன் என்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இனிமேல் நம்ம வால்யூம் பட்டனோ பவர் பட்டனோ அழுத்தணும் அவசியம் இல்லை. எல்லாமே நமக்கு ஸ்க்ரீனில் நம்ம எனபிள் பண்ணிட்டோம். க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 டாட் போட்டு அதை நம்ம கிளிக் பண்ணாவே போதும், நமக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இங்கே பாருங்கள் வால்யூம் டவுன், வால்யூம் அப்பு, அப்புறம் பவர் ஆப்ஷன்ஸ், மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அந்த பவர் அழுத்துனீங்கன்னா மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இதிலே வந்துடும். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. இப்போ இதை நம்ம எனபிள் பண்ணாலுமே கூட இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து எனி டைம் டிஸ்பிளேலே இருக்குது பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்லேயே இருக்குது. நம்ம நகர்த்திக்க முடியும், ஆனால் எனி டைம் ஸ்க்ரீன்லேயே இருக்குது. இப்போது இந்த க்ரீன் கலர் பாக்ஸை நம்ம வேறு மாதிரி மாற்ற போகிறோம். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அகெயின் அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆக்சசிபிலிட்டி அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் ஆக்சசிபிலிட்டி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பாருங்கள் லொக்கேஷன் போட்டு கீழே பாருங்கள் சைடில் லொக்கேஷன் போட்டு அந்த சைடில் பாருங்கள் ஃப்ளோட்டிங் பட்டன் இருக்கா, அது அப்படியே அது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது நேவிகேஷன் பார் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை அழுத்திட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வேறு மாதிரி மாறி இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள் ஒரு பொம்மை மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். திரும்ப அதை கிளிக் பண்ணிவிட்டால் அது போயிடும். அந்த கேமராக்கு இந்த பக்கம் சைடில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் வந்து ஓப்போ மொபைலில் நான் உங்களுக்கு எனபிள் பண்ணி காட்டுறேன். ரெட்மி, ரியல்மி எல்லா மொபைல்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். சாம்சங் மொபைலில் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். அதுவுமே கொஞ்சம் சிம்பிள் தான். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது, அது வேறு மாதிரி அதை எனபிள் பண்ணணும். இப்போ அது எப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஓப்போ மொபைலில் செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் ஆக்சசிபிலிட்டின்னு நம்ம டைப் பண்ணோம்ல, அதே மாதிரி சாம்சங் மொபைலையும் இப்போ அதே மாதிரி டைப் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாரில் ஆக்சசிபிலிட்டி அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ண உடனே பாருங்கள் கீழே ஆக்சசிபிலிட்டி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஆக்சசிபிலிட்டி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் கீழே பாருங்கள் செலக்ட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் கீழே பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு மேலே ஆப்ஷன் பாருங்கள் அசிஸ்டன்ட் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ண உடனே அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி இதில் வந்துருக்கு பாருங்க, வியூ அண்ட் கண்ட்ரோல் ஸ்க்ரீன், வியூ அண்ட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன். கீழே அலோன் கேட்டிருக்கு, அந்த அலோனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அலோ கொடுத்த உடனே இந்த அசிஸ்டன்ட் மெனு வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன உடனே பாருங்கள் சைடில் வந்து நமக்கு அந்த ஆப்ஷன் வந்துச்சு. அந்த அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்களா அதே மாதிரியே ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள். கீழே பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணும்போது கீழே பாருங்கள் 4 பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனும் வரும். பவர் மெனு அழுத்தும் போது பாருங்கள் சுவிட்ச் ஆஃப், ரீஸ்டார்ட், எமர்ஜென்சி மோட் எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரியே திரும்பவும் நான் பாருங்கள் அதே பட்டன் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு வால்யூம்லாம் கூட வந்துருக்கு பாருங்கள், வால்யூம் எல்லாமே இதில் இந்த ஆப்ஷனில் வந்துடும். ஒருவேளை நான் அந்த மொபைலில் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த ஆப்ஷன் பிடிக்கல, இந்த க்ரீன் கலர் வந்து இதுலேயே இருக்குது அப்படின்னா இதுலேயே நம்ம மாற்றிக்க முடியும். பாருங்கள் நேவிகேஷன் பார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் போயிட்டு நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். கீழே பாருங்கள் ஒரு அந்த பொம்மை மாதிரி போட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த 4 பட்டன் வரும். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை எப்படி நம்ம டிஸ்பிளேயில் ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே கூட நம்மளுக்கு டிஸ்பிளே ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக பவர் பட்டன் வேணும். இப்போ பாருங்கள் பவர் பட்டன் அழுத்துறப்போ தான் டிஸ்பிளே ஆன் ஆகும். அகெயின் திரும்பி பவர் பட்டன் ஆன் பண்ணால் தான் நமக்கு டிஸ்பிளே ஆஃப் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம பவர் பட்டன் அழுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் பவர் பட்டன் இல்லாமல் டிஸ்பிளே ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் இங்கே எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பவர் பட்டன் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸ் அழுத்திட்டு சர்ச் பாரில் டபுள் டேப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அழுத்தின உடனே பாருங்கள் இதில் 2 ஆப்ஷன் வந்துருக்கு. டபுள் டேப் டு டர்ன் ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் அப்படின்னு இருக்கு. 2வது ஆப்ஷன் டபுள் டேப் டு லாக். எல்லாமே ஒரே இதில் தான் இருக்கும். இதில் எது கிளிக் பண்ணாலும் ஓகே தான். நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் டேப் டு டர்ன் ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் டபுள் டேப் டு டர்ன் ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே பாருங்கள் டபுள் டேப் டு லாக் அப்படின்னு இருக்குல்ல, அதையும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பாருங்கள், டிஸ்பிளே இருக்கா. இப்போ நான் டபுள் டேப் பண்ணேன்னா ஆஃப் ஆகிடும். திரும்பவும் நான் டபுள் டேப் பண்ணேன் 2 வாட்டி அழுத்தணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பவர் பட்டன் அழுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதை எனேபிள் பண்ணல, யாராவது எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வால்யூம் பட்டனோ பவர் பட்டனோ ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மொபைலுக்கு செட் ஆகாத பவுச்சை வந்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடும்போது இந்த சைட் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரொம்ப அழுத்தி பிடிச்சா தான் டிஸ்பிளே ஆன் ஆகும். இந்த வால்யூம் பட்டன் ரொம்ப அழுத்தி பிடிச்சா தான் வால்யூம் வந்து கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு இதை ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து மொபைலை கீழே தவறி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடுறப்போ வால்யூம் பட்டன் பவர் பட்டன் நேராக வந்து கீழே விழுந்துடும். அந்த வால்யூம் பட்டன் பவர் பட்டன் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லையும் இந்த வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய சைட் பட்டன் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அதை எப்படி டிஸ்பிளேயில் ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.